அன்பானவர்களே வணக்கம். நான் இந்த பதிவில் ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். அது சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து டேராடூன்லேருந்து சங்ககிரி என்ற ஒரு மலை கிராமத்துக்கு போனோம். அதுதான் பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் கேம்பிலிருந்து பயணம் செய்து கிட்டத்தட்ட 12,500 அடி இமயமலையில் பயணம் செய்தேன். பனிகள் நிறைந்த ஒரு காட்சி. வெள்ளை விளையர் என்று அனைத்து பகுதிகளிலும் அந்த மலை முழுவதும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி. இதில் பயணம் செய்யும்போது கடுமையான குளிர். இந்த குளிரில் தான் நம்ம பயணம் பண்ணணும். ஒவ்வொரு அடுக்காகவே உயரத்தை தாண்டி போனால் தான் நம்ம 12,500 அடியை சாதனையை செய்ய முடியும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலை நாம் ஒரு உயரத்தை எட்டியிருக்கிறோம். இந்த மலை அவ்வளோ அழகு மிக்க மலை, இயற்கை வளமிக்க ஒரு மலையாக இருக்கிறது. இந்த மலையில் எங்கே பார்த்தாலும் பனியாக தான் இருக்குது, பனிமலை. நம்ம கடைசி நேரத்தில் அந்த உச்சியை தொடும்போது அதனுடைய அழகே தனி. இந்த அழகை ரசிப்பதற்கு ஒரு தனி சுவைமிக்க ஒரு கவிஞனாக இருந்தால்தான் இதை பற்றி பாட முடியும். இப்படி ஒரு இருக்கின்ற நிலையில் நம்ம இந்த மலையை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. நான் இமயமலையை ஏறணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்துக்கு ஈடாக இந்த மலையில் நான் பயணம் செஞ்சுருக்கேன். இந்த பயணம் செய்து நான் பண்ணுறேன். என்னுடைய வயது இப்போது 71 வயதில் ஆர்வக்கோளாறினால் நம்ம இந்த மலையை ஏற வேண்டிய சாதனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பயணம் செய்திருக்கோம். இந்த முழு வீடியோ பாருங்கள். இதில் எவ்வளோ சிறப்பான ஒரு நிலை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பயணத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நாம் சென்னை டு டெல்லி, டெல்லி டு டேராடூன் டு சங்ககிரி பேஸ் கேம்ப். சங்ககிரி பேஸ் கேம்ப்பு போகிறதுக்கு குறைஞ்சது 6-8 மணி நேரம் வரை மலையில் பயணம் செய்த பிறகு தான் இந்த சங்ககிரி மலைக்கு நாம் போய் சேர முடியும். அப்படி ஒரு பயணம் வாகனத்தில் அழைச்சி சென்றாங்க. அதற்கு மேலே தான் நம்ம பயணம் 3 இரவுகள் கடுமையான குளிர். 3 அல்லது 4 உடை போட்டால் மட்டும்தான் அந்த குளிரை அடங்குன்ற நிலை இருக்குது. காலில் ஷூ, ஷாக்ஸு குறைஞ்சபட்சம் 3-4 ஷாக்ஸ் போட்டிருக்கணும். பேண்ட்டு 3-4 பேண்ட் போட்டிருக்கணும். சட்டையும் அதே மாதிரி, அதுக்கு மேலே கோட்டு. இந்த குளிரை அடக்க வேண்டும் என்று சொன்னால் இது குறைந்தபட்சம் 3 அல்லது 4 அடுக்கு உடைகளை அணிந்திருந்தால் மட்டுமே நம்ம இந்த குளிர் நமக்குள்ளே ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு இருக்கும். இரவு நேரங்களில் ஸ்லீப்பிங் பேக், தூங்குகின்ற ஒரு பையில் தான் நம்ம தூங்க முடியுமே தவிர வெளியில் நம்ம தூங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப இல்லை. ஆக தான் நம்ம இந்த 3 கேம்ப்லேயும் 3 டென்ட்டில் தங்கி தான் போனோம். அவ்வளோ கடுமையான குளிர். என்னோட 10 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 11 பேர்கள் நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டோம். மிக சிறப்பான ஒரு பயணம். அந்த இளைஞர் தம்பிகளும் நமக்கு நல்ல ஊக்கத்தையும் உதவிகளையும் செய்து வந்தார்கள். இந்த 11 தம்பிகளும் மிக சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தந்தாங்க. அந்த இளைஞர்களும் 2 பேர் ஒரிசாவிலும் 7 பேர் மேற்கு வங்காளத்திலும் இருந்து இந்த தம்பிமார்கள் வந்திருந்தாங்க. இவ்வளோ சிறப்புமிக்க ஒரு முகாமில் நானும் பங்கு பெற்றேன் என்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறப்ப நான் ஒரு ஆள் மட்டும்தான். அந்த சாதனைக்கான பல மாநிலங்களிலிருந்து பல இளைஞர்கள் வந்திருந்தார்கள். அப்படி வந்தவர்களிலே வயது எனக்கு மட்டும்தான் அதிகமான ஒரு நபராக இருந்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். அதில் யாரும் வயது முதிர்ந்தவர்கள் யாரும் இந்த பயணத்தில் இல்லை என்பது தான் ஒரு தகவல்.
நான் நினச்சேன், எப்படியா இருந்தாலும் ஒரு சாதனை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். இமயமலை ஏற முடியாத நிலை இருந்ததுனால இது மாற்று ஏற்பாடாக இந்த பயணத்தை மேற்கொண்டேன். சிறப்புமிக்க இந்த பயணம்